प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को मैं नमस्कार करता हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ये सुंदर सौभाग्य मौका उस परमेश्वर की आराधना करने के लिए जो हमें मिली है उसको कोटि कोटि धन्यवाद। இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அழகான ஆராதனை செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். इस आराधना के समय परमेश्वर के गुण को समझने के लिए परमेश्वर हमारी आंखों को खोलने पाए। இந்த நேரத்திலே தேவனுடைய குணத்தை பற்றி ஆராய்வதற்காக தேவன் நம்முடைய கண்களை திறந்தருளுவாராக. जैसे हम जानते हैं परमेश्वर के गुण को अगर अध्ययन करते जाना तो हमारे जीवन भर हम करते जाएंगे तो भी समय काफी नहीं है। நமக்கு தேவனுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து கொண்டே போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நேரம் போதாததாக இருக்கும். आप बाइबल के एक एक हिस्सा से परमेश्वर के कई गुणों को अपने जीवन में उतार सकते हैं। தேவனுடைய குணநலன்களை வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நீங்கள் எடுக்கலாம். मैं आज एक ऐसा परमेश्वर को दिखाने के लिए चाहता हूँ। நான் இன்றைக்கு தேவனுடைய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குணத்தை நான் எடுக்க இருக்கிறேன். वो हमारे साथ कैसे बर्ताव करता है, அவர் நம்மோடு கூட எப்படி இடைபடுகிறார். आज मैं ऐसा परमेश्वर को दिखाने के लिए चाहता हूँ। நான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். वो हमारे लिए कौन है, நமக்காக அவர் யாராக இருக்கிறார். और बार बार हमसे मिलने के लिए आने वाला परमेश्वर है। எப்பொழுதும் நம்மோடு கூட தொடர்பு கொள்ள நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். बार बार हमसे मुलाकात करने के लिए हमारे पीछे पीछे आने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। நம்மோடு கூட தொடர்பு கொள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்த நம்மை பின்தொடர்ந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். चाहे हमारे हालत के चलते हम कहीं दूर में भी पड़े रहे, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் ஒருவேளை நாம் தூரமாய் இருக்கலாம், कहीं दूसरे जगह पर पड़े रहे, நாம் தூரமாக ஒரு இடத்திலே நாம் या இருந்திருக்கலாம், कहीं ऐसे स्थान में छिपे रहे, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் ஒளிந்து கொண்டு இருக்கலாம், या किसी से बातचीत नहीं करने के विचार से कहीं ऐसे कोने में बैठे रहे, யாரிடத்திலும் பேச விரும்ப இஷ்டமில்லாதபடிக்கு அப்படி ஒரு கோணத்திலே ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து இருக்கலாம். वहां पर भी परमेश्वर हमसे मिलने के लिए बार बार आता है। அங்கேயும் தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ள நம்மிடத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். मैं अपने जीवन की कहानी को भी मैं बता सकता हूँ। என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களையும் சொல்ல முடியும். मैं कभी लेटा रहता हूँ, நான் சில நேரத்தில் படுத்திருக்கிறேன், या कभी चलता रहता हूँ, நான் நடந்து கொண்டிருக்கிறேன். लेकिन परमेश्वर की मौका या उसकी बातें मेरे पीछे पीछे आते हुए मैंने महसूस किया। ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னை பின்தொடர்ந்து வருகிற நோக்கத்தை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். उस दिन में बड़े एंगल को परमेश्वर ने जो वायदा दिया था, அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். बड़े एंगल को जो परमेश्वर ने दिया था, பெரிய அண்ணனுக்கு தேவன் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ऐसी बुलाहट से उनको बुलाया அப்படிப்பட்ட ஒரு அழைப்பினால் அழைத்தார். कि तुझे छोड़ के मेरे लिए कोई नहीं, நீ இல்லாவிடில் எனக்கு வேறு யாரும் இல்லை, तुम्हें छोड़ करके मेरे लिए कोई नहीं। நீ இல்லாவிட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. यहाँ पर आए हुए कई लोगों से परमेश्वर वही बात को कहने के लिए चाहता है। இங்கு வந்திருக்கிற अनेகரோடு தேவன் இந்த காரியத்தை தான் சொல்ல விரும்புகிறார். इस जगह पर बैठे हुए सारे लोगों से कई लोगों से परमेश्वर इसी प्रकार वचन को कान में डालने के लिए चाहता है। தேவன் விரும்புகிறார் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரிலும் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கொடுக்க முடியாக, इस जिम्मेवारी को पूरा करने के लिए, இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக, इस काम को पूरा करने के लिए, அல்லது இந்த வேலையை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்காக, इस सेवकाई को करने के लिए, அல்லது இந்த ஊழியத்தை செய்வதற்காக, बेटा और बेटी तुझे छोड़ के मेरे पास कोई नहीं है, மகனே மகளே உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, ऐसा कहता हुआ कानों में शब्दों को सुनाता हुआ परमेश्वर आपके पास खड़ा है। இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய காதுகளிலே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறவராக. कई बार हम कमजोरी के चलते पड़ जाते हैं, அநேக நேரத்தில் பலவீனங்களின் நிமித்தம் நான் அப்படியே போய் விடுகிறோம். हम क्या करेंगे करके उसी हालत में पड़े रहते हैं। நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து விடுகிறோம். उस समय परमेश्वर की बातें बार बार हमारे पीछे करके हमें जगा करके उठा करके आगे ले जाने की ताकत रखती है। அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நம்மளை எழுப்பி நம்மை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். मेरा आज के
परमेश्वर के गुण या इस शुरुआत के संदेश का विषय ये है कि हमारे पीछे बार बार हमसे मिलने के लिए आने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। இந்த நேரத்தில் தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி நான் சொல்லுகிற நேரத்திலே தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மிடத்தில் அடிக்கடி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். कभी कभी कानों में आकर के बातचीत करेगा, कानों में आकर के बातचीत அடிக்கடி करेगा, காதுகளிலே வந்து அவர் பேசுவார். कभी कभी आपको जगा करके बातचीत करेगा, சில நேரங்களிலே உங்களை எழுப்பி விட்டு அவர் பேசுவார். छू करके जगा करके बातचीत करेगा, உங்களை தொட்டு எழுப்பி விட்டு பேசுவார். कानों में बोल करके जाओ करके कहेगा, காதுகளிலே வந்து சொல்லி போ என்று சொல்லி பேசுவார். और आपको छू करके, आपको जगा करके, आपको एकदम उठा करके, आपको चलने की ताकत दे करके जाओ करके तुम्हारा आपके पास आने वाला परमेश्वर को मैं दो घटनाओं से बताने के लिए चाहता हूं। இன்றைக்கு संभवங்கள் இரண்டு சம்பவங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களிடத்தில் வந்து உங்களை எழுப்பி விட்டு போ என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். और आकर के पहले अपने कानों में इन बातों को ऐसे कहेगा, पुकारेगा और हमें ले जाने के लिए कहेगा। உங்களிடத்தில் வந்து காதுகளிலே சொல்லி உங்களை எழுப்பி விட்டு முன்னோக்கி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். आप बार बार आपके कानों में इन वचनों को सुनने जाएंगे। இந்த வசனங்களை இந்த காரியங்களை நீங்கள் அடிக்கடி உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். परमेश्वर की पुकार या परमेश्वर आपको बुलाने का या परमेश्वर आपको काम के लिए जो बातों को कहने का, कानों में सुनने का कई जगह पर कई लोग आने पर है। இன்று நம் காதுகளிலே தேவன் உங்களோடு கூட அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கொள்ள வருகிறதற்காக பல காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். आपके कानों में, आपके जो बातों में, आपके अंदर बातचीत करते हुए परमेश्वर चले आएगा। ஆண்டவர் உங்களுடைய காதுகளிலே உங்களிலே பேசிக்கொண்டவராக இந்த நேரத்தில் கடந்து வருகிறார். आपको छोड़ेगा नहीं, உங்களை விட்டு விட மாட்டார். आपकी बीमारी के चलते आप लेटे भी रहेंगे, आपको परमेश्वर छोड़ेगा नहीं। உங்களுடைய வியாதி நிமித்தம் நீங்கள் படுத்திருக்கலாம், ஆனால் உங்களை விட மாட்டார். या उम्र के चलते, कमजोरी के चलते आप जब कि मेरी बातें खत्म हो रही है करके आप रहेंगे, तो भी आपके कानों में आकर के परमेश्वर एक ऐसे बुलाहट से बुलाने जा रहा है। இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்டதாக ஒரு அழைப்பை அழைக்க விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை வயது நிமித்தமாக பலவீனத்தை நிமித்தமாக படுத்திருக்கலாம், தேவன் உங்கள் மத்தியிலே உங்கள் பக்கத்திலே வந்து பேசுகிறார். आपके कानों में आकर के बुलाने जा रहा है, बार 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 नाम लेके बुलाने वाला परमेश्वर के पास आप आए हैं। உங்கள் அருகிலே வந்து உங்கள் காதுகளிலே வந்து அடிக்கடி அடிக்கடி அவர் வந்து பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். मैं पुराना नियम से ही दो घटनाओं को आपके सामने रखने के लिए चाहता हूं। பழைய ஏற்பாட்டிலிருந்து ரெண்டு சம்பவங்களை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். बार बार व्यक्ति के पास परमेश्वर आता है, அடிக்கடி தேவன் திரும்ப திரும்ப அவர் வந்து கொண்டு இருக்கிறார். बार बार एक मनुष्य के पास परमेश्वर आता है, திரும்ப திரும்ப அவர் வந்து கொண்டு இருக்கிறார். Who is your God and my God? आपका परमेश्वर कौन है? मेरा परमेश्वर कौन है? Who comes to meet me again and again, again and again, again and again? वो बारंबार मेरे साथ हमारे साथ आकर बातचीत करने के लिए मैं कौन हूँ? अगर आप लेटे भी रहेंगे, समझे भी रहेंगे, फिर कल के दिन में आएगा। ஒருவேளை நீங்கள் படுத்திருக்கலாம் அல்லது நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அப்படி இருந்தாலும் அவர் உங்களிடத்தில் வருவார். फिर दोबारा आपके पास आएगा, மறுபடியும் உங்களிடத்தில் வருவார். फिर तीसरा बार आपके पास आएगा, மூன்றாம் முறையும் உங்களிடத்தில் फिर வருவார். चौथा बार आपके पास आएगा। நான்காம் முறையும் உங்களிடத்தில் வருவார். एक ही कारण, ஒரே காரணம், आपको छोड़कर उसके पास कोई है ही नहीं। உங்களை விட்டால் அவருக்கு வேறு யாரும் இல்லை. मैं बच्चों से, जवानों से, सबों से बातचीत करने के लिए चाहता हूँ। குழந்தைகளிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, பெரியவர்களிடத்திலே எல்லா இடத்திலும் நான் பேச मैं விரும்புகிறேன். कभी कमजोरी हालत में पड़े रहता हूँ, நான் अடிக்கடி பலவீனமான நேரத்திலே நான் இருந்து விடுகிறேன். कभी ज्यादा समय में नहीं, कभी कभी बहुत कभी कभी जो कमजोर में जब पड़े रहता हूँ, अनेक நேரத்திலே பலவீனத்தோடு நான் படுத்து விடுகிறேன். तभी परमेश्वर का बुलाहट को मैं सुनता हूँ। சில நேரங்களில் தேவனுடைய அழைப்பை நான் கேட்கிறேன். परमेश्वर किसी के द्वारा फोन कॉल से, किसी के द्वारा मैसेज से, जाओ वहां, उधर जाइए, इधर जाइए और उस काम को कीजिए, वहां जाके आराधना चलाइए, यहाँ जाके प्रचार कीजिए। हम उस समय मेरे हालत को अब समझ भी नहीं पाएंगे। தேவன் அநேக நேரத்திலே போன் கால் மூலமாக அல்லது மெசேஜஸ் மூலமாக இங்க போய் ஆராதனை நடத்து, அங்க போய் தேவனுடைய பணியை செய் என்று சொல்லி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. लेकिन जब फोन कॉल आता है, जब मैसेज आता है, मेरे हालत उसना उठने की ताकत नहीं रहता होगा। எப்பொழுது அந்த போன் கால் வருகிறதோ, மெசேஜஸ் வருகிறதோ, நான் எழுந்திருப்பதற்கு கூட பலன் இல்லாதவனாக இருக்கிறேன். उस समय मैं एक बात को समझता हूँ, उस समय मैं एक बात को समझता हूँ, அந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறேன். none
अदर देन यू, आपको छोड़ के कोई भी नहीं है। உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. आपसे भी परमेश्वर इसी बात को कहता है। உங்களிடத்தில் தேவன் இந்த காரியத்தை பேசுகிறார். आपकी जानकारी कम हो परमेश्वर के बारे में, ஒருவேளை தேவனை குறித்த அறிவு ஒருவேளை குறைவாக இருக்கலாம். आपकी जानकारी आपके वचन की बातें प्रार्थना का जीवन शायद कम भी हो, உங்களுடைய ஜெப வாழ்க்கை உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ஒருவேளை குறைவுள்ளதா இருக்கலாம். तो भी परमेश्वर आपके पास बार बार कहने के लिए चाहता। அப்படி இருந்த போதிலும் தேவன் உங்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப வந்து பேசுகிறார். जिस प्रकार हम शमूएल की किताब में पढ़ते हैं, எப்படி நாம் சாமுவேல் புத்தகத்துல வாசிக்கிறோமோ, शमूएल के पास आकर के बार बार 4 बार आकर के परमेश्वर उसको बुला रहा है। சாமுவேல் இடத்துல திரும்ப திரும்ப வந்து 4 முறை வந்து அவரிடத்துல பேசுகிறார். 4 बार आकर के शमूएल के पास आकर के परमेश्वर बुला रहा है। 4 முறை வந்து தேவன் திரும்ப திரும்ப அவரிடத்துல பேசுகிறார். पहला शमूएल की किताब 3 अध्याय में उन बातों को पढ़ते हैं। முதலாம் சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். आप 4 वचन को पढ़िएगा, நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். पढ़िएगा 4 वचन। पहला शमूएल 3 अध्याय वचन 4। முதலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் पढ़ेंगे। तब यहोवा ने हाँ, सामुएल को पुकारा पुकारा, और उसने कहा क्या आज्ञा। आ அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. मैं यहाँ पर पूरी कहानी को लंबा चौड़ा प्रचार यहाँ करने के लिए यहाँ नहीं खड़ा हूँ, நான் ஒரு பெரிய நீளமான பிரசங்கத்தை செய்வதற்கு நான் இங்கு இல்லை. लेकिन आप इस अध्याय को पूरा पढ़िएगा। ஆனால் இந்த அதிகாரம் முழுவதும் வாசியுங்கள். आप 4 वचन को पढ़िएगा, फिर 6 वचन को पढ़िएगा, 4ஆம் வசனத்தை வாசியுங்கள், மறுபடியும் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள், फिर 8वां वचन को पढ़िएगा, மறுபடியும் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள், फिर 10वां वचन को पढ़िएगा। மறுபடியும் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். बहुत अच्छा ढंग से ये ईवन नंबर में जाता है। இப்படி இரட்டை இலக்க எண்களாக இது போய் கொண்டிருக்கிறது. 4 6 8 10, 4 6 8 10, 4 6 8 10, 4 6 8 10 मन में अच्छा से रखने लायक है। எளிதாக மனதிலே வைத்துக் கொள்ளலாம். इसको मैथमेटिक्स में ईवन नंबर कहते हैं। இதை ईवन नंबर, இதை ஆங்கிலத்திலே ஈவன் நம்பர் என்று சொல்லுகிறோம். 4 6 8 10 वचन को पढ़िएगा। 4 6 8 10 वசனங்களை வாசியுங்கள். 4 बार परमेश्वर एक छोटे व्यक्ति के पास आकर के खड़ा। 4 முறை தேவன் ஒரு சிறிய மனுஷனிடத்திலே வந்து பேசுகிறார். तो उसके पास कोई जानकारी नहीं है, அவனிடத்தில் எந்த ஒரு தேவனை குறித்த அறிவும் இல்லை. उसके पास ये एली की आवाज है या परमेश्वर की आवाज है, उतना भी फर्क नहीं है। தேவனுடைய தேவனை குறித்த அறிவு அல்லது ஏலியை குறித்த காரியம் ஒன்றும் அவனுக்கு இல்லை. उसके पास कोई जानकारी नहीं है, அவனிடத்தில் தேவனுடைய பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை. क्योंकि 7वां वचन को पढ़िएगा। ஏனென்றால் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். आप पढ़िएगा 7वां वचन में क्या लिखा है। उस समय तब सामुएल यहोवा को नहीं पहचानता था। यहोवा को नहीं पहचानता था। बस சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். यहोवा को नहीं पहचानता था, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். लेकिन अपने जिम्मेवारी को बहुत अच्छे ढंग से वो करता था। ஆனால் தன்னுடைய பொறுப்பை மிகவும் அழகாக செய்தான். उस भवन का किवाड़ों को बंद करना खोलना समय पर वो करता था, रात में भी करता था, सुबह उठते भी करता था। தேவனுடைய ஆலயத்தை திறப்பது மறுபடியும் பூட்டுவது காலையிலேயும் மாலையிலும் இரவிலேயும் அவன் அழகாக செய்து கொண்டிருந்தான். मैं एक ही बात को समूएल से ज्यादा मैं समझता हूं कि अपने रिस्पांसिबिलिटी को, अपने काम को सही समय पर सब रिस्पांसिबिलिटी को पूरा करता था। நான் ஒரு காரியத்தை சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து அறிகிறேன். தன்னுடைய பொறுப்பை சரியான நேரத்திலே சரியான விதத்திலே செய்து வந்தான். 15 वचन में उसको पढ़ सकते हैं। 15ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். लिखा है, सवेरे उठ करके समूएल अपने आदत के अनुसार उस भवन के किवाड़ों को खोला। காலையிலே எழுந்திருந்து ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். आज आपसे परमेश्वर बातें करने के लिए चाहता है। இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். अपने रिस्पांसिबिलिटी को पूरा करने वाले आपसे परमेश्वर बातें करने के लिए चाहता है। உங்களுடைய பொறுப்புகளை பூரணமாக செய்வதற்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். जो परमेश्वर ने आपको सौंपा उसको पूरा करने के लिए अपने आप को सौंपे हैं, आपसे परमेश्वर अपने गुण को प्रकट करने के लिए चाहता है। எந்த ஒரு பொறுப்பை தேவன் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். चाहे हाथा में टीवी
डीसी में हो या हाथा में, हॉस्पिटल हो या हाथा में, इस स्कूल हो या कोई भी, या होम हो या कोई भी जगह में अपने रिस्पांसिबिलिटी को पूरा करने वाले लोगों से परमेश्वर अपना गुण को इस प्रकार प्रकट करने के लिए चाहता है। ஒருவேளை நீங்க டிபிசில இருக்கலாம், ஹோம்ஸ்ல இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது இருக்கலாம். தேவன் உங்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். தன்னுடைய பொறுப்புகளை முடிக்க விரும்புகிறார். वो परमेश्वर क्या प्रकट करने के लिए चाहता है? தேவன் என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார்? देखो मैं तुमसे बार-बार मिलने के लिए आऊंगा, நான் உன்னிடத்திலே உன்னை சந்திப்பதற்கு திரும்ப திரும்ப வருவேன். मैं मेरे वचन को तेरे कानों में बार-बार डालते रहूंगा, என்னுடைய வசனத்தை உன்னுடைய காதுகளிலே திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே तुम இருப்பேன். लेटे रहो, चलते रहो, सोते रहो, कैसे भी रहो, मैं मेरे वचन को तेरे कानों में डालूंगा। நீ நடந்து கொண்டு இருக்கலாம், படுத்து கொண்டு இருக்கலாம், போய் கொண்டு இருக்கலாம், என்ன வேணாலும் செய்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய காரியத்தை, என்னுடைய வசனத்தை உன் காதுகளிலே திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருப்பேன். आज लोगों का तकलीफ ये है, இன்றைக்கு ஜனங்களுடைய கஷ்டம் இதுதான். परमेश्वर मुझसे बातें नहीं करता है, ஆண்டவர் அவங்களோடு பேசவே மாட்டேங்கிறார். परमेश्वर मुझसे बातें नहीं करता है, ஆண்டவர் என்னோடு பேசவே மாட்டேங்கிறார். लेकिन छोटा सामुएल बातें कर ही करते रह रहा परमेश्वर। ஆனால் இந்த சிறிய சாமுவேலோடு தேவன் பேசிக்கொண்டே बड़ी இருக்கிறார். बड़ी बातों को एली के परिवार के बारे में बोलते रहता है, ஏலியனுடைய குடும்பத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். बार बार उसे मिलने के लिए आता है। திரும்ப திரும்ப அவனை சந்திக்க வருகிறார். मैं एक ही गुण को एली में समूएल में देखता हूँ, ஒரு குணத்தை சாமுவேலிடத்துல பார்க்கிறேன். क्या अपनी जिम्मेवारी को कंप्लीटली रिस्पांसिबिलिटी को पूरा करने की तत्पर रहता है। அவனுடைய பொறுப்பை முழுவதுமாக பூரணமாக செய்து முடிக்கிற வேகத்தில் அவர் இருக்கிறார். चाहे रात के समय हो या सवेरे के समय हो, இரவாய் இருக்கலாம், காலையாய் இருக்கலாம். मैं आपसे भी कहने के लिए चाहता हूँ, உங்களிடத்திலும் சொல்ல விரும்புகிறேன், if you are ready to do or complete or fulfill the responsibilities given by God, and you will be hearing the voice of God again and again, अगर परमेश्वर के आवाज को आप सुनने के लिए तैयार रहेंगे, परमेश्वर बारंबार आपके पास आकर के उनका वचनों को देते रहेंगे. मैं हिंदी में बोलने के लिए चाहता, अगर आप अपने जिम्मेवारी को पूरा करने के लिए तत्पर रहेंगे, ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை, வேலையை, பொறுப்புகளை செய்வதற்கு நீங்கள் அப்படியாக தீவிரமாக இருந்தீர்கள் என்றால் प्रभु आपसे बार बार मिलने के लिए चले आएगा, தேவன் உங்களை திரும்ப திரும்ப சந்திக்க வருவார். और आके आपसे बड़ी बड़ी बातों को कहेगा, உங்களிடத்துல பெரிய பெரிய காரியங்களை சொல்லுவார். एक और जगह को मैं दिखाने के लिए चाहता हूँ, இன்னொரு இடத்தை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். जहाँ पर भी आप देख सकते हैं बार बार परमेश्वर की बातें आती है, அங்கேயும் நீங்க பார்க்கலாம், திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. वहां पर भी बार बार परमेश्वर की बातें आती है, அங்கேயும் திரும்ப திரும்ப தேவனுடைய காரியம் வருகிறது. क्यों? ஏன்? वो यहोवा के लिए धून रखता था, அவன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தான். यहोवा के लिए धून रखता था, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தான். बस एक हालत में उसका ऐसा जगह पर पहुंच गया कि वो खत्म होने पर एकदम निराश के जगह पर पहुंच गया। அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து விட்டான். தன்னுடைய எல்லா விதமான பலனையும் சோர்வுக்குள்ளாக ஆகிவிட்டு கடைசி நிமிடத்துக்குள்ள வந்து விட்டான். ये प्रभु मुझे उठा ले, मुझे मरने दे, मैं मर जाऊं, इस प्रकार कहने वाले के शूरवीर एलिया के बारे में मैं बातचीत करता हूं। எலியா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். लेकिन उसकी पुरानी कहानी क्या है? ஆனால் அவருடைய பழைய காரியங்கள் என்ன? यहोवा के लिए धून दिखाता था, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தான். अपने जान को भी जोखिम के रख करके बातचीत करता था। அவன் தன்னுடைய உயிரையும் வைத்துக் கொண்டு அவன் பேசிக் கொண்டிருந்தான். उसको मालूम है कि मेरा यहोवा ही परमेश्वर है, इसलिए वो मेरे लिए सब कुछ करेगा, आग भी उतारेगा, कुछ भी करेगा, ऐसे धून रखता था। எனக்கு தெரியும் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தான். चाहे समूएल के समान कुछ भी आप नहीं जानते हो, ஒருவேளை சாமுவேல் குறித்து நீங்கள் ஒன்றும் அறியாமல் இருந்திருக்கலாம். सामुएल के समान परमेश्वर के बारे में उतना कुछ भी नहीं जानते हो, சாமுவேலை போல ஒருவேளை தேவனை குறித்ததான அறிவு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். या आत्मिक जीवन में अगर कहा जाए छोटे हो, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இன்னும் முதல் படியில் அதாவது சிறியவர்களாக या இருக்கலாம். आत्मिक जीवन में अभी ही ABCD सीखते हो, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ABCD கற்றுக்கொள்கிற ஒரு ஆரம்ப நேரத்தில் இருக்கலாம். आपके पास परमेश्वर बार बार आकर के अपने वचनों को कहेगा, தேவன் உங்களிடத்தில் திரும்ப திரும்ப வந்து அவருடைய வசனங்களை சொல்லுகிறார். या
एलिया के समान कई बातों को आप जानते हैं। எலியாவை போல பல காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். एलिया के समान कई बातों को जान करके परमेश्वर के लिए लड़ लिए हैं कि युद्ध में ऐसा जगह पर पहुंच करके विजय भी आप पा लिए हैं। எலியாவை போல நிறைய காரியங்களை அறிந்து கொண்டு யுத்தத்திலே अनेक ஜெயத்தையும் பெற்றிருக்கலாம். लेकिन आपकी अभी का हालत, ஆனால் இப்பொழுது உங்க நிலைமை, आप निराश में होंगे, ஒருவேளை சோர்வோடு கூட இருக்கலாம், या आप लेटे होंगे, ஒருவேளை படுத்திருக்கலாம், या दुख के ऊपर दुख सहते होंगे। துக்கத்தின் மேல துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். जरूर आप धून दिखाने वाले थे, நிச்சயமாக நீங்கள் வைராக்கியமாக இருந்தீர்கள். लेकिन अब इस समय में आप लेटे रहते हैं। ஆனால் இந்த நேரத்திலே படுத்திருக்கிறீர்கள். वहां पर भी परमेश्वर का एक आदत है, அங்கேயும் தேவனுடைய ஒரு காரியம் உண்டு. वो भी अपना दूत को विदा करता, அவர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். फिर दूसरा बार दूत को विदा करता, இரண்டாம் முறையும் தூதனை அனுப்புகிறார். फिर तीसरा बार अपने वचन को विदा करता, மூன்றாம் முறை தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார். बार 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 एलिया से मिलने के लिए परमेश्वर की बातें आती திரும்ப हैं। திரும்ப திரும்ப வந்து தேவன் தன்னுடைய வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். अब उन बातों को पहला राजाओं की किताब में पढ़ सकते हैं, 19वां अध्याय में, पहला राजा 19 अध्याय में पढ़ सकते हैं। இதை நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். 5वां वचन में देख सकते हैं, 5ஆம் வசனத்திலே பார்க்கலாம், 7वां वचन में देख सकते हैं, 7ஆம் வசனத்திலே பார்க்கலாம், फिर 9वां वचन में देख सकते हैं, 9ஆம் வசனத்திலே பார்க்கலாம். 5 7 9, 5 7 9. इसको अंग्रेजी में कहते हैं ऑड नंबर। इसको இதை ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஆட் நம்பர். मुझे मालूम नहीं किस प्रकार मेरी बातें इसी के साथ मिल रही है। எனக்கு தெரியாது இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தோடு தேவன் இடைப்படுகிறார். 5 7 9, इसको अंग्रेजी में कहते हैं ऑड नंबर। இதை ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஆட் நம்பர். मैं समूएल के बारे में कह रहा था कि इवन नंबर 6 8 10, 4 6 8 10 करके मैं कह रहा था। சாமுவேலை குறித்து சொல்லும்போது அது வந்துட்டு ஈவன் நம்பர் 4 6 8 10. लेकिन यहाँ एलिया के बारे में देखिएगा, இங்கு எலியாவை குறித்து பார்க்கிறோம். 5वें वचन में आकर के उसको छू करके जगा रहा स्वर्गदूत। 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவதூதன் அவரை தொட்டு எழுப்புகிறார். फिर 7वां वचन को देखिएगा, 7ஆம் வசனத்தை பாருங்கள். परमेश्वर का दूत फिर दूसरा बार आके छू करके जगा रहा है। இரண்டாம் முறை தேவதூதன் அவன் வந்து அவரை தட்டி எழுப்புகிறார். फिर 9वां वचन में देखिएगा, 9ஆம் வசனத்தை பாருங்கள். परमेश्वर का वचन खुद आकर के उसको जगा रहा है। தேவனுடைய வசனமே வந்து அவனை எழுப்புகிறது. गुफा में जाकर के छुप गया, குகையிலே போய் ஒளிந்து கொண்டார். उसको काम बहुत करना है, गुफा में आकर के वो छिप गया। அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தது, ஆனால் இங்கு குகையிலே வந்து ஒளிந்து கொண்டார். एलिया का डर इतना भयंकर था, எலியாவினுடைய பயம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. 2-3 बार परमेश्वर की बातें आने से भी वो छिपने के लिए ही मन करता है। 3 முறை தேவனுடைய வார்த்தைகள் வந்தது, தேவதூதன் வந்து எழுப்பினார், அப்படியும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். लेकिन आपसे परमेश्वर का वचन वायदा ये है, ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அவருடைய வாக்குத்தத்தம் இது. आप छिप नहीं सकते हैं, நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், छिप नहीं सकते हैं। ஒளிந்து கொள்ள முடியாது. परमेश्वर आपको वहां से निकाल करके बहुत बड़ी जिम्मेवारी को दे देगा। தேவன் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுத்து விடுவார். 15-16 वचन में पढ़ सकते हैं, एलिया तुम्हें क्या करना है। 15-17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். तुम सोचते हो कि मेरी सेवकाई खत्म हो गई है। நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீர்கள் என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது. नहीं 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 नहीं, இல்லை இல்லை இல்லை, परमेश्वर का वचन में लिखा है। தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. सामुएल ने भविष्यवाणी किया, वहां पे சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னார். परमेश्वर 4 बार आकर के करने से सामुएल भविष्यवाणी किया। 4 முறை ஆண்டவர் வந்து அவனோடு பேசினார். சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னார். छोटा था, மிக சிறியவனாய் இருந்தான், बहुत लड़का था, அவன் பையனாய் இருந்தான். लेकिन उसने क्या किया, என்ன செய்தான்? भविष्यवाणी किया, தீர்க்க தரிசனம் சொல்லினான். भविष्यवाणी किया। தீர்க்க தரிசனம் சொன்னான். एली आपके जीवन में ऐसे होने वाला है, எலியாவுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்க போகிறது. आपके परिवार के जीवन में ऐसे होने वाला है। அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் அப்படியே நடக்க போகிறது. लेकिन यहाँ एलिया को देखिए, இங்க எலியாவை பாருங்கள். उसके पास परमेश्वर आकर के दूत आकर के मार जगा के छू करके उठो उठो जाओ, उठो जाओ, उठो जाओ। தேவன் அவனிடத்துல வந்து எழும்பு 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 எழுந்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். क्यों? ஏன்? इसकी जिम्मेवारी बहुत बड़ा बाकी है। அவனுடைய பெரிய பொறுப்பு மிகவும் இருக்கிறது. किसी को अभिषेक करने का सेवकाई इसके पास बाकी है।
யாரையாவது வேறொருவரை அபிஷேகம் பண்ணுவதற்கான பொறுப்பு தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். बहुत बड़ा सेवक का है, अभिषेक करने का राजा को अभिषेक करना है, तुम्हारे जगह पर एलिशा को अभिषेक करना है, इसी प्रकार के अभिषेक करने का काम बाकी है करके उस एलिया को परमेश्वर बार बार आके जगाए. ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், முன்னிடத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், பெரிய பெரிய ஆட்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், உன்னிடத்தில் இருக்கிற பெரிய பொறுப்பு என்று சொல்லி திரும்ப திரும்ப வந்து சொல்லுகிறார். मुझे मालूम नहीं परमेश्वर किससे बातें करता है, எனக்கு தெரியாது தேவன் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் लेकिन என்று. मैं परमेश्वर को ऐसे दिखाने के लिए चाहता हूँ. ஆனால் தேவனை நான் அப்படி காண்பிக்க விரும்புகிறேன். Comes again and again and again to meet me. बारंबार आकर के मुझसे मुलाकात करने के लिए चाहते हैं. मैं ऐसे लेटा हुआ था, कल ऐसे था, कल रात में फिर एक और संदेश मेरे फोन में आया. நான் நேற்றைய தினத்தில் இரவிலே அப்படி படுத்திருந்தேன், எனக்கு இன்னொரு ஃபோன் வந்தது. एक और रिस्पांसिबिलिटी आप ले लीजिए. இன்னொரு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். पहले एक रिस्पांसिबिलिटी मेरे पास आया था, முதலாவதாகவே எனக்கு ஒரு பொறுப்பு வந்து விட்டது, मुझे उसी को करना है. நான் அதையும் செய்ய வேண்டும். फिर मैं रात में फोन खोल के देख रहा हूँ, நான் மறுபடியும் திரும்ப மொபைல் எடுத்து பார்க்கிறேன். फोन से बातचीत किया, நான் ஃபோனில் பேசினேன், आप इसको भी कर लीजिए. நீங்கள் இதையும் செய்யுங்கள். सोच रहा था, मैं सोच रहा था, நான் நினைத்து கொண்டிருந்தேன், ये प्रभु क्या मुझे छोड़ के आपके पास कोई नहीं है? ஆண்டவரே என்னை தவிர வேறு யாரும் இல்லையா? आप सभी परमेश्वर उसी बात को कहता है. அதே காரியத்தை தேவன் உங்களோடும் பேசுகிறார். ये प्रभु मैं बोल नहीं सकता हूँ, ஆண்டவரே நான் பேச முடியாது, मेरा शरीर कमजोर है, என்னுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது, मुझे मालूम नहीं किस प्रकार मैं खड़ा रहूंगा, எனக்கு தெரியாது நான் எந்த நிலைமையிலே போய் நிற்பேன். लेकिन उसका जवाब क्या है? அவருடைய பதில் என்ன? मैं तो मेरी कमजोरी को बोलते रह रहा हूँ. நானோ என்னுடைய பலவீனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I again tell about my weaknesses. बारंबार मेरे कमजोरी के बारे में मैं कहते रहता हूँ. और मेरे अंदर का दुख उससे बड़ा है. ஆனால் எனக்குள்ள இருக்கிற துக்கம் அதை விட அதிகமானது. लेकिन वो बार बार उसी को कहते रह रहा ऊपर से. ஆனால் திரும்ப திரும்ப மேலே இருந்து அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். तुम्हें छोड़ करके मेरे पास कोई नहीं. உன்னை விட்டால் நீ இல்லாவிடில் எனக்கு யாரும் இல்லை. इसलिए सामुएल के पास सेकंड टाइम गॉड केम, थर्ड, फोर्थ, दूसरा बार, तीसरा बार, चौथा बार. और एलिया स्वर्गदूत फिर दूसरा बार आया, फेल हो गया. फिर तीसरा बार சாமுவேலின் இடத்திலே முதலாம் முறை, இரண்டாம் முறை, மூன்றாம் முறை, அதே போல எலியாவின் இடத்திலும் முதல் முறை தேவதூதன், மறுபடியும் தேவதூதன், மறுபடியும் தேவனுடைய வார்த்தை. मैं जितना अध्ययन करता हूँ शमूएल के बारे में, एलिया के बारे में, मैं ये कह सकता हूँ, நான் எலியாவை குறித்தும் சாமுவேலை குறித்தும் எவ்வளவு தியானிக்கிறேனோ நான் தான் சொல்ல முடியும். उस महान परमेश्वर के पास அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவர் இடத்திலே सामुएल के अलावा कोई नहीं. சாமுவேலை விட வேற யாரும் இல்லை. सामुएल को छोड़ के कोई नहीं. சாமுவேலை தவிர வேற யாரும் இல்லை. एलिया को छोड़ के कोई नहीं. எலியாவை தவிர வேற யாரும் இல்லை. बहन भाई आपसे परमेश्वर कहता है, சகோதரனே சகோதரியே தேவன் உங்களிடத்திலே பேசுகிறார். आपकी स्थिति, आपकी जानकारी, आपकी पढ़ाई, आपकी कमजोरी, आपकी बीमारी, आपकी तकलीफ, दुख मैं नहीं जानता. உங்களுடைய பலவீனம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியாது. लेकिन प्रभु आप ही के पास बार बार आ रहा है. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலே திரும்ப திரும்ப வருகிறார். बार बार आ रहा है, திரும்ப திரும்ப வருகிறார். जगा रहा है, உன்னை எழுப்புகிறார். कानों में वचन को डाल रहा है. காதுகளிலே வசனங்களை போடுகிறார். कारणம் आपको छोड़कर कोई नहीं. உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. आपको छोड़कर कोई नहीं. நீங்கள் இல்லாவிடில் வேறு யாரும் இல்லை. अगर आप जिम्मेवारी को पूरा करने के लिए, जीवन देने के लिए भी तैयार है, ஒருவேளை நீங்கள் அந்த பொறுப்பை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு உங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால், परमेश्वर कहेगा,
ஆண்டவர் சொல்லுவார், तुम्हें छोड़ के मेरे पास कोई नहीं। நீ இல்லாவிடில் வேறு எனக்கு யாரும் இல்லை. और दूसरा, இரண்டாவது, एलिया के जीवन में எலியாவினுடைய வாழ்க்கையிலே इतना दून दिखाने वाले, இவ்வளவு வைராக்கியம் காட்டினார், इतना दून दिखाने वाले, எவ்வளவு வைராக்கியம் காட்டினார். क्यों 19वां अध्याय में बार बार परमेश्वर आता है? ஏன் 19ஆம் அதிகாரத்திலே திரும்ப திரும்ப வருகிறார்? उसके पहले के अध्यायों को पढ़िएगा, அதனுடைய முந்தின அதிகாரத்தை வாசியுங்கள். ऐसा चमत्कार दिखाया परमेश्वर के लिए। ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். मैं चाहे मारा भी जाऊं, நான் ஒருவேளை செத்து போனாலும் मेरा परमेश्वर को निंदा होने न दूंगा। என் தேவனுடைய நாமத்துக்கு அவமானம் கொண்டு வர விட மாட்டேன். मेरा परमेश्वर का यहोवा ही परमेश्वर है, उसका निंदा होने न दूंगा। என்னுடைய தேவன் யெகோவா, அந்த தேவனுக்கு நான் நிந்தையை வரவிட மாட்டேன். इसलिए बार बार एलिया के पीछे परमेश्वर पड़ता है। இதனால தான் திரும்ப திரும்ப எலியாவினிடத்தில் வருகிறார். आपके पास वही कहानी है। உங்களிடத்திலும் அதே கதை. आज ऐसे परमेश्वर की आराधना करने के लिए जा रहे हैं, அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க जो இருக்கிறோம். बार बार मुझसे मुलाकात करने के लिए आता है, आएगा। திரும்ப திரும்ப என்னை சந்திப்பதற்காக, என்னோடு பேசுவதற்காக வருகிறார், வருவார். बार बार आपसे मुलाकात करने के लिए, कानों में डालने के लिए, छू के जगाने के लिए परमेश्वर तैयार है। திரும்ப திரும்ப உங்களிடத்தில் வருவதற்கு, உங்களை தட்டி எழுப்புவதற்கு, உங்களை எழுப்பி விடுவதற்கு அவர் வருவார். आइए।